நெட்டி முறிக்கிறது சரியா தப்பா? அதனால மூட்டுகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ஃபிங்கரில் தான் ஜாஸ்தி நெட்டி முறிப்போம். பொதுவா மசாஜ் சென்டர்ஸ்ல போனாலுமே நெட்டி முறிச்சு விடுறாங்க டாக்டர். அதுவுமே தப்பு தான் இல்ல அப்ப? மூட்டோட தேய்மானம், மூட்டோட எரிச்சல் தான். இட் இஸ் மோர் காமன் இன் விமன். ஏன்னு கேட்டால் அது உலகத்திலேயே அதிகமாக மூட்டு தேய்மானம் ஆகிற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். டயபெட்டிஸ்க்கும் இந்தியா தான். இந்த மாதிரி ஒரு பெரிய மெட்டல் வைக்கிறீங்க, கீழே ஒரு இது பிளேட் ஓப்பன் சொல்றீங்க. இதெல்லாம் ஆஃப்டர் சர்ஜரி ஏதாவது உறுத்தாதா உங்களுக்கு? இது வந்து ஓட, ஒடியாரா ஆடுறதுக்கு, நம்ம அன்றாட வாழ்க்கையை செய்யறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான உறுப்பு நம்மளோட மூட்டுகள் தான். ஆனால் அந்த மூட்டுகளை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும், அதை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இப்போ சென்னையில் இருக்கிற பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம். இங்கே நம்ம கூட ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் டாக்டர் ஆறுமுகம் சார் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். பொதுவாக நமக்கு இந்த ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை குணப்படுத்த வேண்டியது வரும். அதை பண்ணுற இடம் தான் இது. இப்போ அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி செய்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இது ரோபோட்டிக் ஆர்ம் தான். இந்த லெவலுக்கு போனால் என்ன நடக்கும், எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த லெவலுக்கு போயிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். டாக்டர், இப்போ எனக்கு மொதல் டவுட் என்னென்னா, நெட்டி முறிக்கிறதுன்றது நார்மலாகவே எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பழக்கம். அந்த நெட்டி முறிக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு ஒரு சிலர்லாம் போயிட்டு அது ஒரு அடிக்ஷனாகவே இருக்கும். பொதுவாக நெட்டி முறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை முறிச்சா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆன ஃபீலே கிடைக்கும். நெட்டி முறிக்கிறது சரியா தப்பா? அதனால மூட்டுகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ஃபிங்கரில் தான் ஜாஸ்தி நெட்டி முறிப்போம். இந்த 2 சைடில் லிகமெண்ட் இருக்குது. அது வந்து அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நெட்டி முறிக்கும் போது அதை போட்டு இழுத்து வளைச்சி அந்த லிகமெண்ட்டை போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. ரொம்ப போட்டு அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த லிகமெண்ட்டும் வீக் ஆகும். அது போக அங்கே உள்ளே இருக்க சைனோவியல் ஃப்ளூயிட் ஒரு வாட்டி ஸ்னாப் ஆகிட்டே இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது ரொம்ப ஜாயிண்ட் தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய காரணம். ஸோ அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறது சின்ன வயசில் ஒன்றும் பெருசாக தெரியாது. 40-50 வயசுக்கு மேலே அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் லிகமெண்ட் சொல்கிறது தசை நார்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. எனக்கே அந்த அடிக்ஷன் இருக்குது டாக்டர். நான் நார்மலாகவே இப்படி முடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தப்பு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படின்ட்டு போட்டு கழுத்தில் இருக்கிற அதெல்லாம் நெட்டிலாம் முறிப்பாங்க. கரகரகரன்னு சத்தம்லாம் வரும். சினிமாவில் ஓகே. பட் அதே இது ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த இது பண்ணால் தான் எனக்கு ஃப்ரீ ஆகும், இல்லாட்டி நெக்கே அப்படியே ஸ்டிஃப் ஆகும்னு. அதெல்லாம் ரொம்ப கழுத்தில் இருக்கிற ஜாயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 பாதிப்பு உண்டாக்கும். ஆனால் அது பண்ணும்போது ஏதோ ஒரு மாதிரி ரிலாக்ஸ். இப்போ நாங்களே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த முதுகை தூக்கி விடுறது அதெல்லாம் பண்ணுவோம். அது பண்ணால் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆன ஃபீல் வருது. சமயம் நம்ம ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்து இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸ்ட்ரெச் பண்ணுறது நம்ம இப்போ உட்காந்துட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. பட் நெட்டி டொக்குன்னு அப்படி நெட்டி முறிக்கிறது நல்லதில்லை. ஓகே. பொதுவாக மிருகங்கள் கூட பண்ணும். நாய் பூனை எல்லாமே தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். நம்ம கேட் கேமல் பொசிஷன்லாம் சொல்கிறோம்ல, அது என்ன இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அவ்வளோதான். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். பட் நெட்டி முறிச்சுக்கிட்டே இருக்கிறது அடிக்கடி நல்லது கிடையாது. பொதுவாக மசாஜ் சென்டர்ஸில் போனாலுமே நெட்டி முறிச்சு விடுறாங்க டாக்டர். அதுவுமே தப்பு தான் இல்லை அப்போ? ஸோ நம்ம வந்து இப்போ அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிறது தான் தப்பு. என்னைக்கோ ஒரு வாட்டி நீங்கள் போகிறீங்க, மசாஜுக்கு போகிறீங்க, அங்கே ஸ்ட்ரெச் பண்ணி விடுறாங்க, அது மாதிரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே டாக்டர். இப்போது அந்த 8 மாதிரி நடக்கிறது இன்ஃபினிட்டி வாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. என்னன்னா பொதுவாக நிறைய டாக்டர்ஸுமே, நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன், நிறைய டாக்டர்ஸுமே அதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம பொதுவாக அந்த மாதிரி நடக்கிறது மூலமாக மூட்டுக்கு நல்லது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க மூளைக்கு நல்லது, கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை தூண்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தப்புன்னு சொல்கிற ஒரே டாக்டர் நீங்கள் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். எதனால அது தப்பு, ஏன் பண்ணக்கூடாது? நான் வந்து ஆர்த்தோபெடிஷியன். நான் வந்து ஆர்த்தோபெடிக் பேக்ரவுண்டை வச்சு தான் நான் சொல்ல முடியும். நான் சொன்ன அதே காரணங்கள், கையை ஏன் போட்டு இப்படி திருப்பக்கூடாதுன்னு சொன்னேனோ, நீங்கள் நடக்கும்போது காலையும் அதே மாதிரி தான் போட்டு திருப்பிட்டு இருப்பீங்க. அதனால் முட்டியில் வந்து 2 சைடில் 2 லிகமெண்ட் இருக்குது. கொலாட்ரல் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோ இந்த பொம்மையில் இருக்க மாதிரி இந்த பக்கம் ஒரு லிகமெண்ட், இந்த பக்கம் ஒரு லிகமெண்ட். நம்ம சைடில் நடக்கும்போது இப்படி போட்டு அந்த லிகமெண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த லிகமெண்ட் வீக் ஆகும். அதனால் பின்னாடி ஜாயிண்ட்டுக்கு பாதிப்பு வரும். ஸோ அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் நேராக நடங்கன்னு சொல்கிறேன். இப்படி சைடில் இப்படி போட்டு ஸ்ட்ரெச் பண்ணி நடக்காதீங்கன்னு சொல்கிறேன்.
பட் அதனால மூளை எப்படி ஜாஸ்தி இதுவாகும் ஆர் வளர்ச்சி வரும்ன்றது எனக்கு சொல்கிறாங்க கண்டிப்பா தெரியாது. எட்டு போடும்போது ஒரு நபரையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ அங்கே நிற்க வச்சிடணுமா, வச்சுட்டு அதையே பார்த்துக்கணும். எந்த சைடு போனாலும் சரி தலையை இப்படி திருப்பி அதை பார்த்துக்கிட்டே நடங்க அப்படின்றாங்க. அது மூளைக்கு ஒரு பவரை கொடுக்கும், அது மூலமாக மூளை வளர்ச்சியை தூண்டுன்றாங்க. எனக்கும் அது புரியல எப்படின்னு. எனக்கு ஆனால் அதை அது மாதிரி பத்தி தெரியாது. ஓகே ஓகே, ஆனால் அந்த மாதிரி நடந்தால் மூட்டுக்கு கண்டிப்பாக நல்லது. கண்டிப்பா நல்லது கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்தது இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது, தைலம் அப்ளை பண்ணுறது. பொதுவாகவே கால் வலி, உடம்புல எந்த வலினாலும் தலைவலினா கூட ஒரு தைலத்தை அப்ளை பண்ணுவோம். கால் வலி மூட்டு வலினா ஏதோ ஒரு ஆயில் அப்ளை பண்ணுவோம். இதனால உண்மையாகவே அந்த ஆயில் உள்ளே போய் ஏதாவது ஒர்க் ஆகுமா, கேட்குமா வலி? சரி, ஆயில் உள்ளே போகாது, அது ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் மாதிரி. இப்போ நம்ம ஸ்கின்ல இங்கே வலி இருக்குன்னா அந்த ஸ்கின்ல போட்டு அந்த அயன்மெண்ட்டை தேய்க்கிறதுனால இந்த இடத்துல இரிட்டேஷன் ஆகி கொஞ்சம் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறதுனால அது பின்னாடி உள்ளே இருக்கிற மசில் எங்கெல்லாம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கோ அங்கே கொஞ்சம் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகி அந்த வலியை கம்மி பண்ணும். பட் அந்த ஜெல் எது நம்ம மேலே தடவுறோமோ அது பெனிட்ரேட் ஆகி மசில் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சும்மா தண்ணியை போட்டு தேய்ச்சா கூட அந்த மாதிரி தேய்க்க தான் போகும். தண்ணி வந்து இரிட்டேட் பண்ணாது. ஸோ இது வந்து இதுலெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது அண்ட் தெர் ஆர் அனால்ஜெசிக்ஸ் அஸ் வெல். ஸோ அது வந்து சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்குது. அது ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெனிட்ரேஷன் ஆகும். ஆனால் சப்குட்டேனியஸ் லெவல் வரைக்கும் தான் போகும். நம்ம இப்போ முட்டியில் தேய்க்கிறதுனால ஜாயிண்ட் வரைக்கும் அந்த எண்ணெய் போயிட்டு நம்ம ஜாயிண்ட்டை லூப்ரிகேட் பண்ணோம்னா கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ பட் அது வந்து சப்குட்டேனியஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு அந்த அனால்ஜெசிக் எஃபெக்ட் அந்த மருந்துலேருந்து உங்களுக்கு வரும். நியூரான்ஸை கொஞ்சம் அது இது பண்ணுற ட்ரிகர் பண்ணுறதுனால அந்த வலியை கொஞ்சம் நிறைய வலியை கம்மி பண்ணும். அதுக்குள்ள மருந்து இருக்குது, அந்த மருந்தை உள்ளே அனுப்புறதுக்காக இன்னொரு மருந்து இருக்குது. அது சப்குட்டேனியஸ் லெவல் வரைக்கும் தான் போகுமே தவிர ஜாயிண்ட் வரைக்கும். இப்போ எண்ணெய் தேய்க்கிறதுனால ஜாயிண்ட்டில் வரைக்கும் எண்ணெய் போயிட்டு நம்ம ஜாயிண்ட்டை லூப்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு வலி போக்குறதுக்கு அது காரணம் கிடையாது. நிறைய பேர் வீட்டில் வந்து ஜாயிண்ட்டில் வலி அப்படின்னாலே உடனே எதையாவது தேய்ச்சி அதை வருஷ கணக்காக தேய்ச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தேய்ச்சா வலி கேட்குது, அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ குணமாகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே தப்பு, பார்த்துக்குங்க. ஓகே டாக்டர், இப்போது எனக்கு சைக்கிள் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டாச்சு. திரும்ப சைக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கினேன். வாங்கி அதை ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு 6 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஓட்டு பயங்கரமாக மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சைக்கிள் ஓட்டுறதுனால மூட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சைக்கிள் ஓட்டினாலே எனக்கு மூட்டு வலிக்குது. 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சைக்கிள் ஓட்டுறது நல்லதா மூட்டுக்கு இல்லையா? சரி, நீங்கள் முதல் நாளே 6 கிலோமீட்டர் ஓட்டுனீங்க, அதுதான் பிரச்சனை. சரி, நீங்கள் ரொம்ப நாள் ட்ரெயின் ஆகிட்டு ரெகுலராக சைக்கிள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போனீங்க, முந்தா நேற்றுக்கு 3 கிலோமீட்டர் போனீங்க, இன்றைக்கி 6 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்த புதுசில் முதல் நாள் ஆர்வத்தில் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்னு ஓட்டுனதுனால உங்களுக்கு மசில்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அந்த மசிலை நல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஓட்ட ஆரம்பிச்சு அந்த மூட்டெல்லாம் இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங் வாக்கிங் ரெகுலராக ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போவீங்க. உங்கள் காலெல்லாம் நல்ல மசில்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மசிலாக இருக்கட்டும், ஹாம்ஸ்ட்ரிங் மசிலாக இருக்கட்டும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்க, அது மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இல்லை நான் நாளையிலேருந்து வாக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் மசில் பெயின் வரதான் செய்யும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம்னு இருக்குது. மெதுவாக ஆரம்பித்து மசிலை ட்ரெயின் பண்ணி இவ்வளோ நாள் உங்கள் மசில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு, அதை தட்டி எழுப்பி இந்த மசில் தான், நீ தான் வேலை பண்ணால் நான் நடப்பேன். ஸோ அதை நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த மசிலை டோன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிறதோ, ரன் பண்ணுறதோ, ஜாக் பண்ணுறதோ எல்லாம் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. டாக்டர், அதே மாதிரி இப்போ வாக்கிங் சொல்கிறோம், ரன்னிங் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் நம்ம பாடி மொத்தமாக ஆக்டிவேட் ஆகிறத விட ஸ்விம்மிங்கில் பயங்கரமாக நம்ம மொத்தமாக தண்ணியை தள்ள போகிறோம், கை கால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு நல்லது டாக்டர் இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு? மூட்டுக்கு ஸ்விம்மிங் இஸ் வெரி 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 குட் எக்ஸசைஸ். உங்கள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமாக இருக்கட்டும், உங்கள் மூட்டாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது பாயன்சி இருக்குது. பாயன்சி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியில் நடந்தாலே சரி வேகமாக நடக்க முடியாது. அண்ட் நீங்கள் காலை கீழே வச்சா தட்டுன்னு வைக்க மாட்டீங்க, மெதுவாக தான் தண்ணி பாயன்சியில் லேண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு பாடியோட வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்விம் பண்ணுறதுக்கு நீங்கள் உடம்புல இல்லை, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகும். உங்கள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நல்லா, ஹார்ட் வந்து நல்லா பம்ப் பண்ணும். ப்ரீதிங்க்கு நீங்கள் நல்லா டேர்ன் பண்ணி ப்ரீத் பண்ணும்போது உங்கள் லங்ஸும் டு த கெப்பாசிட்டி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ உடம்புல இல்லை எல்லா ஆர்கனுக்குமே ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஆர்த்ரைட்டிஸ் இருக்க உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் தேவை அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸ்விம்மிங் தெரியலன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நடக்கிறதே ஒரு நல்ல எக்ஸசைஸ். அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸில் நடக்கிறதுனால உங்களோட மசில்ஸ்
காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இட் இஸ் வெரி வெரி குட். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன் பேஷண்ட்ஸ் நடக்கிறதுக்கு. இட்ஸ் வெரி குட். ஸ்விம் பண்ணுறீங்களோ இல்லையோ சும்மாவது குளத்துல இறங்கி நடங்கன்றீங்க. கிராம பக்கத்தில் இருந்தால் ஆற்றுல குளத்துல எல்லாம் இறங்கி நடந்தால் போதும். ஆனால் ஸ்விம்மிங் தெரியாதவங்க ஆற்றுல போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. அந்தளவுக்கு ஆழமாக போயிடுவோம்னா கொஞ்சம் மேலோட்டமாக நடந்துக்குங்க. ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது ஸ்குவாட்ஸ் பொசிஷன் சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து எழுந்திரிக்கிறது அந்த பொசிஷன் சொல்கிறாங்க. இது பொதுவாக கோயில்களெல்லாம் அந்த பிள்ளையார்ட்ட போனோம்னா காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்திருப்பாங்க. அது உண்மையாக மூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுவும் மசில் ஸ்ட்ரென்த்து தான். உங்களோட குவாட்ரிசெப்ஸ் மசில் தான் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறது நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக நம்ம தரையில் வரைக்கும் உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களோட மசில்ஸ் வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்குவாட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன், ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு ஹாஃப் ஸ்குவாட்ஸ் இது பண்ணி எந்திரிங்க. இந்த மாதிரி பண்ணி எந்திரிச்சிங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கும் உங்களோட குவாட்ரிசெப்ஸும் சரி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் சரி ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆகும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா நீங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா ஹாஃப் நான் உட்காந்து எந்திரிக்கிறேன், கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பழகினதுக்கப்புறம் இன்னும் அதிக தூரம் சைக்கிளில் போகலாம் மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்கலாம். கண்டிப்பாக இனிஷியலாக நீங்கள் ஒரு 10 வாட்டி பண்ணுங்கள். அந்த 10 வாட்டி பண்ணுறத ஒரு 3 வாட்டி பண்ணுங்கள். அதாவது காலையில் 10, மத்தியானம் 10, சாயந்தரம் 10 வாட்டி. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 வாட்டி பண்ணுறது 20 வாட்டி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் நீங்கள் ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணுறது ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காலும் ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது எந்த ஜாயிண்ட் பாதிப்பும் வராது. டாக்டர், இப்போ ஜிம்மில் போயிட்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. மேலே உள்ள அப்பர் பாடிக்கு எப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட் பண்ணுன்றது தெரியும். காலை பண்ணும்போது நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். நிறைய பேர் கேட்பாங்க. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். 2 காலையும் பயன்படுத்தி கொஞ்சம் நல்லா தள்ளி ஒரு வெயிட்டை தள்ளி பண்ணும்போது கால் இந்த வச்சு அப்படி இப்படி வளைஞ்சிரும். கால் நமக்கு பொதுவாக அப்படி தான் வளையணும், இப்படி வளைஞ்சு உடஞ்சிரும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்தது டாக்டர்? பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறத எப்படி தவிர்க்கலாம்? ஏன் அந்த மாதிரி நடக்குது பொதுவாக? இப்போ கால் ஸ்ட்ராங் தான். பட் நீங்கள் போனீங்கன்னா ஜிம்முக்கு யார் போனாலும் சரி முதல்ல என்ன பண்ணுவாங்க, பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் பண்ணுவோன்ட்டு அப்பர் பாடி தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்பர் பாடி பண்ணுவாங்க, செஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடி பண்ணவே மாட்டாங்க. ஸோ லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடி ஒரு நல்ல ட்ரெயினர் வச்சுட்டு லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கும் நீங்கள் நல்ல மசில்ஸ், அதான் உங்கள் மெயின் மசில்ஸ் இருக்கிறதுலே உடம்புல பெரிய மசில்ஸ் உங்களோட க்ளூட்டியல் மசில்ஸாக இருக்கட்டும், லாங்கஸ்ட் மசில் உங்களோட குவாட்ரிசெப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். உடம்புல இருக்கிற பெரிய மசிலை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் சும்மா பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் மட்டும் பண்ணி அர்த்தமே கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான வெயிட்ஸ் வச்சு நீங்கள் புஷ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் சொல்கிறது அது வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அது வந்து பாடி பில்டிங்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ரொம்ப ஹை வெயிட்ஸ் ஒரு 300 கிலோ 400 கிலோன்னு வச்சு புஷ் பண்ணுவாங்க. அதில் தான் அது மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்ம 40-50 கிலோ வச்சுட்டு புஷ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம 70-80 கிலோஸ் வரைக்கும் புஷ் பண்ணுறோம், இல்லை 100 கிலோஸ் வரைக்கும் புஷ் பண்ணுறோம்னாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் பட் ரெகுலர் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் மானிட்டரிங் அண்ட் கூட நீங்கள் அட்ஜுவன்ஸ் அந்த பாடி பில்டிங்க்கு மசில் பில்டிங்க்கு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் ரொம்ப எடுக்காமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஃபிசிக்கலி வில் பி வெரி ஃபிட், பட் போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாகவே உடம்பு பெருசாக இருக்குது, ஒபிசிட்டியாக இருக்காங்க ஒருத்தவங்கன்னா அவங்கள நடந்தீங்கன்னா உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கேன். அம்மா இப்போ கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சும்போது ஒரு சில டாக்டர்ஸ் நடங்க உடம்பு குறையும் அப்படின்னாங்க. ஒரு சில டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டுக்கு மூட்டில் அதிகமான அழுத்தம் வரும், அதனால் நீங்கள் நடக்கவே கூடாது, சும்மா வீட்டில் உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கன்றாங்க. எது டாக்டர் கரெக்ட்? உங்கள் அம்மான்னு வேண்டாம், ஜென்ரலாகவே ஒபீஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒபீஸ் பேஷண்ட்ஸ்னு இருக்கும்போது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப நடக்கக்கூடாது. அவங்களுக்கு பண்ணக்கூடிய 2 பெஸ்ட் எக்ஸசைஸ், ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்னது ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலில் இறங்கி அவங்க நடந்தாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். வாட்டர் பாயின்ஸினால் காலில் வெயிட் ரொம்ப வராது, மூட்டு ரொம்ப ஜர்க் ஆகாது, தேய்மானம் இன்க்ரீஸ் ஆகாது. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து சைக்கிளிங். சைக்கிளிங்கில் என்ன ஆகும், நம்ம உட்காந்துட்டு சைக்கிள் பண்ணோம். ரோட்டில் சைக்கிள் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அம்மான்றதுனால அவங்க சைக்கிள் ஓட்டுறதோ இல்லை எனிபடி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 60 சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க என்ன பண்ணலான்னா உட்காந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல ஜிம்மில், உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி சைக்கிள்ஸ் நிறையா இருக்குது. பேக் சப்போர்ட்டோடய உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ் சைக்கிளில் உட்காந்து நல்லா சைக்கிளிங் பண்ணாங்க ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இனிஷியலாக, அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ½ அன் ஹவர் சைக்கிளிங் பண்ணாங்கன்னா அதுவே அவங்க வெயிட் ரிடக்ஷனாக இருக்கட்டும், காலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது போதும்.
நடக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு அங்கே கால் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடந்தால் வலி இல்லை, அப்போ அவங்க நடக்க ஆரம்பிக்கணும். நடக்க ஆரம்பித்து இனிஷியலாக 5 மினிட்ஸ் இருக்கட்டும், 10 மினிட்ஸ் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கால் ஸ்ட்ராங்காகும், இன்னும் மோசமாகாது. அப்போ நடக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம், அது வரைக்கும் உட்காந்து பண்ணலாம் அப்படின்றீங்க. கண்டிப்பாக டாக்டர், எனக்கு நார்மலாக எனக்கு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது. என்கிட்ட இருக்கிற பைக் வந்து கிக் ஸ்டார்ட் தான். அதில் செல்ஃப் ஸ்டார்ட் இருந்தாலுமே பொதுவாக சொல்லுவாங்க காலையில் எழுந்தோடனே முதல்ல கிக் ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காலை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு காலை மட்டும் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், திரும்ப அது ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்து மேலே தள்ளுது. இதனால என் மூட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? ஒரு வாட்டி 2 வாட்டி கிக் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் மோசமாக வராது. ரொம்ப பெரிய பைக், ஒரு 500cc பைக்கு, அதோட இது ஸ்டார்டர் சரியில்லை போட்டு ரொம்ப கிக் பண்ணி அது திருப்பி பயங்கரமான ரீகிக் கொடுத்துச்சுன்னா தட் வில் பி அன் அக்யூட் இன்ஜுரி. அது முட்டியில் இருக்க லிகமெண்ட் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், பட் அதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இது எனக்கு எந்த இடத்துல இது டவுட் வர ஆரம்பிச்சுன்னா, ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன் டாக்டர், இந்த மாதிரி கிக் ஸ்டார்ட் ஒரு சைடில் பண்ணி இந்த கால் ரொம்ப பெருசான மாதிரி அந்த மசில் மாஸ்லாம் அதிகமான மாதிரி காமிச்சாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு. அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேணால் இருக்கலாம், பட் அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால் மூட்டோட தேய்மானம், மூட்டோட எரிச்சல் தான். ஆஸ்டியோனா போன், ஆர்த்தரைட்டிஸ்னால் அதோட இன்ஃப்ளமேஷன், ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளமேஷன். இட் இஸ் மோர் காமன் இன் விமன். ஏன்னு கேட்டால் அதுக்கு ரீசன் ஒன்றும் கிடையாது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால் இதனால் வருதுன்னு ஒரு காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று வந்து லேடிஸ், ரெண்டாவது வந்து வெயிட், ரொம்ப அதிகம் வெயிட் இருக்கவங்க ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் ஜாஸ்தி வரும். மூணாவது வந்து ஃபேமிலியல் ப்ரீடிஸ்போசிஷன், அதாவது அவங்க ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். சிலது மைக்ரோ இன்ஜுரிஸ், அதாவது இப்போது ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஹாக்கி பிளேயராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் விளையாடும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நீ ஜாயிண்ட் ரொம்ப அக்யூட்டாக இன்ஜுரி ஆகிட்டே இருக்கும். இன்ஜுரி ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு வழுவழுன்னு ஒரு கார்டிலேஜ் இருக்கும். அந்த கார்டிலேஜில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் ஆகும், சின்ன சின்னதாக அந்த இடத்துல இன்ஜுரி ஆகிட்டே இருக்கும், அந்த கார்டிலேஜ் கிழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் யங் ஏஜில் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன டயர் வந்து ஹீல் ஆகிடும். பட் வித் ஏஜ் அது வந்து கொஞ்சம் வயசாகும்போது அது என்ன ஆகும்னா அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். ஸோ அந்த கார்டிலேஜ் வேர் ஆஃப் ஆகிட்டு அடியில் இருக்க போன் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த போன் மேலே போன் உராயும் போது தான் வலி ரொம்ப ஜாஸ்தி வரும். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா என்ன, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால் வந்து இட் இஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ். ஆர்த்தரைட்டிஸ் இப்போ வேர் அண்ட் டேர் ஆர்த்தரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் ஆர்த்தரைட்டிஸ். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸோ இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோ வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் ஃபஸ்ட்டு? இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு நம்ம ரூமட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, இல்லாட்டி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவோம். பட் சென்னையிலலாம் இருக்கும்போது ரூமட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. யூஸ்வலி ஐ ரெஃபர் தம் டு அ ரூமட்டாலஜிஸ்ட் அண்ட் தே டேக் கேர். அவங்க வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு மெடிசன்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம், இப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு, பயாலஜிக்கல்ஸ்னு வந்துருச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்றது வேர் அண்ட் டேர் ஆர்த்தரைட்டிஸ். இது வந்து ரொம்ப யங் ஏஜில் வராது. நம்ம ஒரு 25-30 வயசுலேருந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கும், உடம்பை நல்லா பார்த்துக்கிறோன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எல்டர்லி ஏஜில் வர்றதுக்கு. நம்ம பார்த்துக்கல அப்போ என்ன ஆகும்னா ஒரு 50 வயசில் 45 வயசில் நம்ம படிக்கட்டு ஏறும்போது முட்டி வலி ஆரம்பிக்கும். தட் வில் பி அ ஃபர்ஸ்ட் சைன். படிக்கட்டு ஏறும்போது ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அம்மா அப்படின்னு பிடிச்சிட்டு ஏறும்போது கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அலாம் பெல். அது வந்ததுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா அதுக்குள்ளே நம்ம படிக்கட்டு ஏறும்போது வலி வருது, ஏன் வருது அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் கால் வீக்காக இருந்தது, எக்ஸசைஸ்லாம் பண்ணலைன்னா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சுட்டு இது ஏர்லி ஸ்டேஜ் 1 ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தரையில் உட்காந்து எந்திரிக்கிறத கம்மி பண்ணணும், படிக்கட்டு ஏறி இறங்கிறத கம்மி பண்ணணும். ஆனால் காலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ ஸ்விம்மிங்கோ எது உங்களால் முடியுமோ அதை ரெகுலராக பண்ணணும், பண்ணி காலை ஸ்ட்ராங் ஆக்கணும். இது பண்ணாலே போதும், அந்த ஆர்த்தரைட்டிஸ் ஸ்டேஜ் 1ல் இருந்து அட்வான்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ பண்ணலை, விட்டுட்டிங்க, அப்போ ஸ்டேஜ் 2. இப்போ என்ன ஆகும், படிக்கட்டு முன்னாடி ஒரு 1 ஃப்ளோர் இல்லை 2nd ஃப்ளோர் ஏறும்போது வலி வரும். இப்போ என்ன ஆகும், 1st ஃப்ளோர் ஏறும்போதே வலி வந்துடும். இல்லை பாதி ஃப்ளைட் ஒரு 6 படி ஏறினதுமே அந்த நடுவில் லேண்டிங் வரும்போதே உங்களுக்கு வலி வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், படிக்கட்டு ஏறி இறங்கிறத நல்லா கம்மி பண்ணிடணும்.
அண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ப்ளஸ் நீங்கள் போய் ஒரு ஆர்த்தோபெடிஷனை பார்க்கணும். நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, இப்போ ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸ்னால் மெடிசின்ஸ் கொடுப்போம். இப்போ ஜாயிண்ட் விட்டமின்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பாக ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஆகாது. அதையும் விட்டாச்சு, இன்னும் ஜாஸ்தி வலி வருது. இப்போ முன்னாடி நான் 5 கிலோமீட்டர் வாக்கிங் டெய்லி போயிட்டு இருந்தேன். இப்போ என்னால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் போகிறேன். அண்ட் போயிட்டு வந்ததும் கால் வீங்கிடுது, அப்படி நல்ல வீக்கம் வருது, வலியும் வருதுன்னா இட் இஸ் லிட்டரலி ஸ்டேஜ் 3 ஆர்த்ரைட்டிஸ். கொஞ்சம் வளைவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆமாம் கால் முட்டியே வளைஞ்சிரும். ஸோ கால் நேராக இருக்காது, இப்படி வளைய ஆரம்பிச்சிடும். வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தா அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நாங்கள் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் பிஆர்பியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹைலோரோனிடேஸ்னு இருக்குது, இல்லை வெறும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ எது கொடுத்தா அவங்க பயனடைவாங்களோ அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதையும் விட்டாச்சு, முட்டி வலி ரொம்ப கொடூரமாக இருக்குது, நான் நைட்டு படுக்கும்போது கூட வலிக்குது, நான் நடந்துட்டு வந்தேன், காலையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துட்டேன், நைட்டு படுக்கும்போது கூட வலி இருக்குது, கால் ரொம்ப குறுக்கட் ஆகிடுச்சு, ஹைட்டு நான் முன்னாடி கொஞ்சம் உயரமாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ ஆளே குறுகி குள்ளமான மாதிரி இருக்குது, அண்ட் நடக்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போகணுன்னாலே யோசிச்சுட்டு இப்போ போகணுமா கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போனா you are in very advanced stage of arthritis. ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். சூப்பராக இருக்குது. நம்ம சர்ஜரியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் தேர்ட் ஸ்டேஜில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவோன்னு சொன்னீங்க டாக்டர். அதை பற்றி மக்களுக்கு பொதுவாக நிறைய பேருக்கு பயம் இருக்குது. இன்ஜெக்ஷன்னா ஒன்று முட்டிக்குள்ளே கொண்டு போய் ஊசி போட்டு அதனால் பின்னால் இருக்காத பிரச்சனை வருமோ அந்த மாதிரி பயம் இருக்குது. இன்னொன்று சர்ஜரி பண்ணும்போதும் சர்ஜரியால் பின்னால் பிரச்சனை வருமோ பயப்படுறாங்க. இந்த பயம் நியாயம் தானா இல்லை பயப்பட தேவையில்லையா? பயம் எல்லாருக்கும் உண்டு. அதுவும் உடம்புக்குன்னு வந்துருச்சுன்னா ஒரு டாக்டரை போய் பார்த்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணணுன்னாலே பயப்படுவாங்க. டெஸ்ட் எடுக்க சொன்னாலே பயப்படுவாங்க. கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் ஏதாவது தப்பாக வந்துருமோன்னு பயப்படுவாங்க. ஸோ பயம், அதுவும் அவங்க உடல்நிலைக்கு பயப்படுறது நல்லது தான். ஆனால் அவங்க பயம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கணும். அதுக்குன்னு வைத்தியம் பார்க்காம நான் பயந்து போய் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன்னு அர்த்தமே இல்லை. மூட்டு தேய்மானம் வந்துருச்சு, இப்போ இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார்னா அது பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் வலி கம்மியாகுதா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஸ்டேஜ் 3ல் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 2 லேட் ஸ்டேஜ் 2ல் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்துக்காவது வலி கம்மியாகும். ஸோ அதுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குன்னு உங்கள் டாக்டருக்கு தெரியும். அதுக்கு தானே அவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க அண்ட் இவ்வளோ பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹைலோரோனிடேஸாக இருக்கட்டும், ஒரு ஊசி தான் நம்ம இடுப்பில் போடுற மாதிரி தான், அதை விட கொஞ்சம் பெரிய நீடில் முட்டியில் போட போகிறோம். அதனால் அந்த ஊசி உள்ளே போகிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுவே போட்டதும் நாங்கள் அங்கே ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக் கொடுத்துருவோம். அந்த வலிக்கவே வலிக்காது. சும்மா நம்ம அந்த இன்சுலின் ஊசி போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு அந்த இடத்துல மறக்க வச்சு மெல்லிசா அவ்வளோ சின்னதாக டாக்டர் இவ்வளோ சின்ன நீடில் வச்சு மறக்க வச்சுருவோம் அந்த இடத்த. அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் பெரிய நீடில் வச்சு உள்ளே போட்டு நாங்கள் ஊசி போட்டுருவோம். ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர் எனக்கு முதல்ல பயந்துட்டு அழுதுட்டு வந்த பேஷண்ட்லாம் ஊசி போட்டதுக்கப்புறம் எப்போ டாக்டர் ஊசி போட போகிறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஊசி போட்டு முடிச்சிருப்பேன் நான். அதுக்கப்புறம் படுத்துட்டு என்ன டாக்டர் எப்போ போட போகிறீங்கன்னு கேட்பாங்க. நான் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா எந்திரிச்சு நீங்கள் போக வேண்டியதானே அவ்வளோதானான்னு கேட்பாங்க. ஸோ பயப்படுறவங்க எல்லாத்துக்கும் பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் உங்கள் டாக்டருக்கு உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் நம்பி அந்த டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டராக இருக்கட்டும் தெரியாத டாக்டராக இருக்கும், உங்கள் நல்லதுக்கு சொல்கிற டாக்டர் நம்பி நீங்கள் போய் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. இல்லை முன்னாடி நீங்கள் படித்தப்போ இருந்த லெவலை விட இப்போ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் கேட்குறேன். கண்டிப்பாக அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணுற ஏஜும் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 70 வயசு 65 வயசுக்கு மேலே தான் நான் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். டயபெட்டிஸ்க்கு இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல். அதே மாதிரி இப்போ மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கும் இந்தியா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். மூட்டு தேய்மானத்துக்கு இந்தியா தான் கேபிட்டல். இந்தியா தான் கேபிட்டல். உலகத்திலேயே அதிகமாக மூட்டு தேய்மானம் ஆகிற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். டயபெட்டிஸ்க்கும் இந்தியா தான். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிரச்சனை வரது வந்து ஏஜ்டாகி வரும்போது பிரச்சனை இல்லை, வரது நார்மல் தான். ஆனால் ரொம்ப சீக்கிரமே இப்போ வருது, அது தப்பு. கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேனே, முன்னாடி 65 வயசில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 45-50 வயசில் ஆப்ரேட் பண்ணுறேன். 20 வயசு கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ் நான் அப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வரவே கூடாது. ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்ஜரி பண்ணுறது முன்னாடியெல்லாம் ஹியூமனாக தான் பண்ணிட்டு இருப்போம், டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு அது ரோபோட்டிக்ஸை நோக்கி நகர வேண்டிய தேவை ஏற்படுது? என்ன அதில் அட்வான்ஸ்மெண்ட் இதில்? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மூட்டு தேய்மானம்னா என்ன, இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வழுவழுன்னு இருக்குது. ஆமாம்.
ஸோ இது வந்து நார்மல் கார்டிலேஜ், நார்மல் போன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தேய்மானம் ஆனதும் இது மாதிரி ஆகிடும், இந்த வழுவழுப்பு போயிடும், போன் கீழே இருக்க போன் எக்ஸ்போஸ் ஆகிடும், இந்த போனும் உராயும் போது வலி வரும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் தான் இந்த வலி, இந்த போன் ஆன் போன் அந்த தேய்மானம் இருக்காது, அதனால் வலி உங்களுக்கு உணர முடியாது. ஸோ ஆப்ரேஷன் அப்போ என்ன பண்ணுவோம், இது தொடை எலும்பு, இது கால் எலும்பு, இந்த இடம் தேஞ்சு போச்சு, தேஞ்சு போன இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஷேவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மெட்டல் போட்டுடுவேன். அதே மாதிரி கால் எலும்புலையும் எந்த பாகம் தேஞ்சிருக்கோ அவ்வளோ மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மெட்டல் போட்டுடுவேன். போட்டதுக்கு அப்புறமா இந்த காலை நம்ம இப்படி மடக்கி நீட்டலாம், ஒன்றும் வலியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ எதுக்கு ரோபோட்? இப்போ நான் இந்த கால் இப்படி கட் பண்ணுறது, இப்படி கட் பண்ணுறது, இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். இந்த பேஷண்ட்டுக்கு அவங்களோட காலோட பக்குவம் எப்படி இருக்குன்றது நான் பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு இதை வந்து 1 டிகிரி இப்படி டர்ன் பண்ணணும், இல்லை 1 டிகிரி இப்படி டர்ன் பண்ணணும், இல்லை போஸ்டீரியராக 1 டிகிரி எனக்கு மாற்றணும் அப்படின்னா என்னால் என்னோட கை வச்சு இப்படி மாற்றுறது என்னால் ஒரு 2 to 3 டிகிரிஸ் தான் என்னால் மாற்ற முடியும். 1/2 to 1 டிகிரி மாற்ற முடியாது. எனக்கு ஹைட்டாக இருக்கட்டும், எனக்கு இப்போ வந்து 4 மில்லிமீட்டர்ஸில் கட் பண்ணுறேன், இல்லை 5 மில்லிமீட்டர்ஸ், எனக்கு ஹைட் ஒரு 1 மில்லிமீட்டர் இல்லை 0.5 மில்லிமீட்டர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் என்னோட கையால் முடியாது, அவ்வளோ ப்ரிசைஸாக என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. இதுக்கு இந்த ரோபோட்டிக் ஆர்ம் தேவை. ஸோ அது வந்து நான் எவ்வளோ தேவையோ அதை செட் பண்ணிவிடுவேன். செட் பண்ணிவிட்டு இந்த ரோபோட்டிக் ஆர்மை வச்சு நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணும்போது நான் எவ்வளோ செட் பண்ணுறேனோ, போஸ்டீரியர் ஸ்லோப் ஒரு 4 டிகிரி செட் பண்ணேன்னா 4 டிகிரிஸில் தான் கட் பண்ணணும். அதே இது நான் இப்போ வேறஸ் ஒரு 2 டிகிரிஸ் வச்சுருந்தேன்னா அந்த 2 டிகிரிஸ், இந்த சைடில் ஒரு ஸ்லோப் 2 டிகிரிஸ் வச்சுருந்தேன்னா 2 டிகிரி ஸ்லோப்பில் கட் பண்ணணும். இங்கே மேலேருந்து கீழே ஒரு 5 to 6 மில்லிமீட்டர்ஸ் வச்சுருந்தேன்னா அந்த டெப்த்தில் தான் கட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிசைஸ் கட் டு கிவ் தட் பர்ஃபெக்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னால் இந்த ரோபோட்டிக் ஆர்ம் வச்சு தான் முடியும். என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணும். இது வந்து தானாக பண்ண போகிறது இல்லை. ரோபோட்டிக் ஆர்ம்னோடனே நான் பக்கத்து ரூமில் உட்காந்துட்டு இது தானாக பண்ண போகிறது இல்லை. இதை ஃபுல்லாக நான் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த தொடை எலும்பாக இருக்கட்டும், இந்த தொடை எலும்பில் இன்னும் இதோ இந்த கப் இப்படி இருக்குது, நான் உள்ளே தள்ளலாம், வெளியில் இழுக்கலாம், இப்படி டர்ன் பண்ணலாம், இப்படி டர்ன் பண்ணலாம், இப்படி டர்ன் பண்ணலாம், இப்படி டர்ன் பண்ணலாம். இந்த திக்னஸ் என்ன எவ்வளோ கட் பண்ணுறேனோ அது இவ்வளோ வச்சுருக்கலாம், மேலே போகலாம், கீழே வரலாம், எல்லாம் பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ எனக்கு இந்த ரோபோட் வந்து இமீடியட்டாக 3 டைமென்ஷனலாக இந்த பேஷண்ட்டுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லும். இப்போ ரோபோட் இதனால தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நான் எப்படி வேணால் கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி நாங்கள் வந்து மெக்கானிக்கல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா இதை வந்து 90 டிகிரிஸில் கட் பண்ணுவோம், இதை வந்து 90 டிகிரிஸில் கட் பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு 5 டிகிரி ஆங்கிள் வச்சு கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அப்போ தான் இது நேராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எல்லா காலையும் நேராக்கிட்டு இருந்தோம் மெக்கானிக்கல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போது அது பண்ணுறது கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து சில பேருக்கு கால் நேராக இருக்கும், சில பேருக்கு லைட்டாக இப்படி வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு லைட்டாக இப்படி கூட வளைஞ்சிருக்கும். எந்த மாதிரி வளைவு இருக்கோ, அதாவது அவங்களுக்கு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வளைவு இருக்கோ அதே வளைவை திருப்பி கொண்டு வருவோம். ஒரு 2 டிகிரிஸ் இப்படி இருக்கலாம், 2 டிகிரிஸ் இப்படி இருக்கலாம். அது நாங்கள் கால்குலேட் பண்ணி உள்ளே இந்த ரோபோட் வச்சு மெஷர் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லி எக்ஸாக்டாக பேஷண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அதையே திருப்பி கொண்டு வந்துடுவோம். ஆனால் அது எப்படி டாக்டர் தெரியும்? அவங்க உங்கள்கிட்ட வரதே தேய்மானத்துக்கு அப்புறம் தான் வர போகிறாங்க. ஆனால் தேய்மானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எப்படி? ஸோ தேய்மானம் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் தான் ஆகும், வெளிப்பக்கம் தேய்மானம் ஆகாது. வெளிப்பக்கம் கம்மியாக தான் ஆகும். ஸோ எங்களுக்கு தெரியும் அங்கே கார்டிலேஜ்னு இருக்கும். அந்த கார்டிலேஜ் வந்து ஒரு 2 to 3 mm திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜ் எங்கே வரைக்கும் இருக்கோ அந்த கார்டிலேஜ் இருக்கிற இடத்துல, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற அந்த கார்டிலேஜ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வருதுன்றதை அந்த பாயிண்ட்டை எடுத்துப்போம் மெஷர்மெண்ட்டாக.
ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு 6 மில்லிமீட்டர்ஸ் எங்களுக்கு கட் பண்ணணும்னா அது கட் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஆங்குலேஷன் என்னன்றது எனக்கு அந்த ரோபோட் சொல்லும். அதாவது தண்ணி இறங்கினதுக்கப்புறமும் அந்த அடையாளம் தெரியுமே அந்த மாதிரி. ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு வேவ் மார்க் மாதிரி வரும். லிட்டரலாக நாங்கள் அதை வேவ்னு தான் சொல்லுவோம். ஸோ அலை தான். ஸோ அந்த அலை மார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து இவங்களோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் மெஷர் பண்ணி ஒரு 2 டிகிரிஸ் வேறு இருந்துச்சுன்னா அந்த 2 டிகிரிஸ் என்னால் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது இந்த ரோபோட் வச்சு மட்டும்தான் முடியும். அந்த ரோபோட் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் ஸோ அட்வான்டேஜியஸ். பேஷண்ட்ஸோட நடக்கிறதா இருக்கட்டும், இம்மீடியட் போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி. நான் இப்போ வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் 4 நாள் மிஞ்சி போனால் 2 முட்டியும் மாற்றிட்டு 5 நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளே பாத்ரூம் போயிட்டு வர்றது, மாடிப்படி ஏறி இறங்குறது, பெட்டை விட்டு இறங்கி அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிடுறாங்க. முன்னாடி எப்படி டாக்டர் இருந்துச்சு இந்த ரெக்கவரி ஸ்டேஜ்? முன்னாடி தே யூஸ் டு ஸ்டே ஃபார் 6 to 7 days. 6 to 7 days. இப்போ 4 நாள்லேருந்து 5 நாள் தான். 2 முட்டிக்கு, ஒரு முட்டிக்கு 3 நாள், 4வது நாள் 3 நாள்லேயே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். 4வது நாளில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஃபிசியோ ஆரம்பித்து அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ ரெக்கவரி இஸ் மச் ஃபாஸ்டர். பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. முன்னாடி வந்து நாங்கள் இங்கே கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது இங்கே தொடையெலும்பில் ஒரு ஓட்டை போடுவோம். ஓட்டை போட்டு அது ஃபுல்லாக உள்ளே இருக்க அந்த போன் மேரோன்னு சொல்லுவோம்ல, அது தொலைச்சிட்டு உள்ளே போகும். அதனால் கொஞ்சம் போன் மேரோலாம் வெளியில் வரும். அதில் கொஞ்சம் பிளட் லாஸ், ஆமாம், அந்த உள்ளே இருக்க கொழுப்பெல்லாம் வரும், பிளட் லாஸ்லாம் ஆகும். இப்போ வந்து நாங்கள் ரோபோட்டிக் பண்ணுறதுனால அது உள்ளே தொலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாமலே எனக்கு எப்படி கட் பண்ணணுன்றது இந்த ரோபோட் சொல்லிடும். சொல்கிறதுனால அந்த பிளட் லாஸும் கம்மி, பெயின் கம்மி. ஏன்னா நாங்கள் இப்போ முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் லிகமெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த லிகமெண்ட்டை கொஞ்சம் ஓட்டை போட்டு லூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை போட்டு லூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் வலி கொடுக்கும். இப்போ நாங்கள் இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் தொடுறதே கிடையாது. ஸோ அந்த பேலன்சிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் இருக்குது. ஸோ ப்ரிசிஷனாக இருக்கட்டும், பிளட் லாஸாக இருக்கட்டும், பேலன்சிங்காக இருக்கட்டும், அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ரோபோட் ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணுறதுனால முன்னாடி இருந்த கொஞ்சம் ஃபிலாசபிஸை நாங்கள் மாற்றி மெக்கானிக்கல் அலைன்மெண்ட்லேருந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் போய் பேஷண்ட்ஸோட ஃபாஸ்டர் ரெக்கவரியாக இருக்கட்டும், ஃபாஸ்டர் ஹீலிங்காக இருக்கட்டும், பிளட் லாஸ் கம்மி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இட் இஸ் வெரி 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 அட்வான்டேஜஸ். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா டாக்டர்ஸ் பண்ணுறதை விட இது ரோபோட்டிக் வச்சு பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு அது பல விதத்தில் நன்மை தான் போல். ஓகே டாக்டர், இப்போ காமன் பீப்புளோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எனக்கு ஒரு டவுட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய மெட்டல் வைக்கிறீங்க, கீழே ஒரு இது பிளேட் ஓப்பன் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஆஃப்டர் சர்ஜரி ஏதாவது உறுத்தாதா உங்களுக்கு? இது வந்து எலும்பு மேலே இருக்கிறதுனால இது வெளியில் ஒன்றுமே உணர்வு வராது. உங்களுக்கு உள்ளே இருந்து உணரக்கூடியது வலி மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த இதெல்லாம் உங்களுக்கு உறுத்தாது. இது எலும்பு மேலேயே தான் இருக்குது. எலும்புக்கு சைடில் நான் இதுதான் அவங்களோட சைஸு, இவங்களோட சைஸ் 6, நான் இவங்களுக்கு 8 போடுறேன், கண்டிப்பாக உறுத்தும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து இந்த லிகமெண்ட்டை தாண்டி இது அப்படி போட்டு இப்படி ப்ரெஷரைஸ் பண்ணிச்சுன்னா உறுத்தும். நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். அண்ட் வித் திஸ் ரோபோட் அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சுன்னா ஒரு ப்ராப்ளம். ட்ரெஸ் போடுற மாதிரி தான், ரொம்ப டைட்டாக போட்டாலும் லூஸாக போட்டாலும் நமக்கு உறுத்தும். ஆமாம், கரெக்டாக போட்டோம்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன இருக்கோ அது போட்டாச்சுன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம இந்த ரோபோட்டிக் ஆர்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் டெமோவாக சொல்லிடுங்க. ஸோ இப்போ இந்த ரோபோட்டிக் ஆர்முக்கு நான் கால் இங்கே தான் இருக்குது, முட்டி இங்கே தான் இருக்குன்னு இது மாதிரி பாயிண்டர் இருக்குது. இது மாதிரி பாயிண்டர் இருக்கும். அதே இது கால்லையும் அட்டாச் பண்ணிவிடுவேன். இந்த கால் எலும்பில் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தொடை எலும்புலையும் அட்டாச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ரோபோட்டுக்கு 3 டைமென்ஷனலாக தெரியும். இது மாதிரி இந்த காலில் இந்த பாகம் எங்கே இருக்குது, இந்த பாகம் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிடுவேன். இது வந்து கேமரா, அந்த சைடில் மேலே இருக்கிறது கேமரா. ஆமாம், அது வந்து பயங்கர சென்சிட்டிவ். ஸோ இதில் வந்து 3 பாயிண்டர் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் 3 பாயிண்டர் இருக்கும். இதில் இருக்குது, எல்லாத்துலேயும் 3 பாயிண்டர் இருக்கும். காலில் தொடையில் பேஷண்ட் காலில் மாட்டியிருக்கிறதுலையும் அது மாதிரி பாயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ இதிலேருந்து இட் வில் ஹாவ் அ 3 டைமென்ஷனல் இமேஜ் ஆஃப் இந்த நீல எல்லா பாகமும் எங்கே இருக்குன்றதை நான் ஒன்று ஒன்றா காமிச்சிடுவேன். அது எல்லாத்தையும் லோட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போது இந்த மாதிரி அது நான் இங்கே தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறமா
இந்த சா சிஸ்டம் இது மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து இங்கே போன் எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணும். இப்போ இதுதான் கால் எலும்புன்னா எனக்கு இங்கே தான் கட் பண்ணணும்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன்னா கரெக்டாக அங்கே தான் கட் பண்ணும். இதே இது கால் மேலே கீழே அசைஞ்சா இதுவும் அதோட சேர்ந்து மேலே கீழே அசையும். அண்ட் எக்ஸாக்டாக இங்கே தான் கட் பண்ணணும்னா இங்கே கட் பண்ணும். அது இப்படியும் போகாது இப்படியும் போகாது. நான் அது போட்டு கீழே அழுத்துனா கூட அந்த நான் செட் பண்ணியிருக்கிறத விட்டு ஒரு 0.5 மில்லிமீட்டர்ஸ் கூட மாறாது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்கும். அண்ட் இது தான் நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி சா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன் சா தான் யூஸ் பண்ணுவோம். அதே இது இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் வி ஆர் யூஸ் டு இட். இதில் சிடிலாம் கிடையாது. சில ரோபோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் பேஷண்ட் சிடி எடுக்கணும், சிடி ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன்லேயே அவ்வளோ ரேடியேஷன். ஸோ அதெல்லாம் இதில் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக தான் இந்த கேமரா மூலம் இதில் எந்த விதமான ரேடியேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட் இஸ் சேஃப். நாங்கள் ஏப்ரன் போட வேண்டியதில்லை, பேஷண்ட்டையும் கவர் பண்ண வேண்டியதில்லை. இது ஆர்டினரி இதுதான் ஐஆர் ரேஸ் தான். ஸோ அதனால் எக்ஸ்ரேஸ் கிடையாது. ஸோ இதனால் ஒன்றுமே ஆகாது. நோ ரேடியேஷன், நத்திங். அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த ஆர்ம் மாறும். எனக்கு எப்படி கட் பண்ணுறோம், கால் அசைச்சாலும் இந்த ஆம் அதுக்கு தகுந்த மாதிரி அசைச்சிட்டு அதுக்கப்புறமா இட் வில் கட். ஸோ இட் இஸ் வெரி வெரி அட்வான்டேஜியஸ். பேஷண்ட்டோட காலை நீங்கள் மாற்றி வச்சாலும் அது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி எப்படி வேணுமோ நான் காலை எப்படி வேணாலும் ஆட்டினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி 2 மில்லிமீட்டர் பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணுவீங்களா? ரோபோட்டிக் அசிஸ்ட்னு தான் சொல்கிறோம். அசிஸ்ட் தான் இது, என்ன அசிஸ்ட் தான் பண்ணும். நான் இப்படி கட் பண்ணேன்னா நான் சொல்கிற மாதிரி ப்ரிசைஸாக கட் பண்ணும். அவ்வளோதான். தவிர நான் பக்கத்து ரூமில் உட்காந்துட்டு இது நான் எல்லாத்துக்கும் பிடிச்சி இப்போ வந்து கால் எலும்பு கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி, இதே தொடை எலும்பு கட் பண்ணுறதுக்கு இந்த ஆம் அந்த சைடு போகும். அந்த சைடு போயிட்டு நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி கட் பண்ணும். ஸோ எல்லாமே நான் சொல்கிறது நான் பிடிச்சி நானே தான் கட் பண்ணுவேன். அது என்ன அசிஸ்ட் தான் பண்ணுமே தவிர அதுவாக வந்து நம்ம வச்சுட்டு போனதும் அதுவாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் முட்டி மட்டும் மாற்றுறதுக்கு நம்ம வரப்போகிறது கிடையாது. அந்த கமெண்ட்ஸை மைன்யூட்டாக கரெக்டாக பார்த்து பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் பண்ணணும். டு பி வெரி வெரி ப்ரிசைஸ். ஸோ இதுதான் 4th ஜெனரேஷன் வெலிஸ் ரோபோட். இது வரைக்கும் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான், இது தவிர வேறு ஒன்றுமே வரல. ஹோல் சென்னையிலேயே இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ டாக்டர்? தமிழ்நாட்டில் 2 3 வந்திருக்கு. வேறு ஸ்டேட்ஸில் இருக்குது. வேறு ஸ்டேட்டில் மொத்தம் இந்தியாவில் இந்த மாதிரி இப்போ ஒரு 30-35 ரோபோட் வந்துருச்சு. சென்னையில் திஸ் இஸ் தி ஒன்லி 4th ஜெனரேஷன் ரோபோட் தட் வி ஆர் ஹேவிங். நான் இதில் மோர் தென் 200 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் மோர் தென் 250 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. வாங்கி இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிருக்கு. 8 மாதத்தில் 200க்கு மேலேயா டாக்டர்? 200க்கு மேலே நான் பண்ணியாச்சு. நான் மட்டும் வருஷத்துக்கு ஒரு 400லேருந்து 500 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 4-5 ரீப்ளேஸ்மெண்ட் அது பண்ணிவிடுவேன். ஸோ மோர் தென் 500 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதை வச்சு நான் இது வரைக்கும் 8 மந்த்ஸில் வந்து ஐ ஹவ் டன் அரௌண்ட் 200. ஸோ ஒரு 250 to 280 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த வருஷம் நான் அந்த ரோபோட் வந்து ஒரு வருஷத்தில் நான் பண்ணிவிட்டேன். ஸோ ஓவரால் ஒரு 300 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு. பட் அது போக போக இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏஜ் குரூப்பும் கம்மியாயிட்டு வருது, பேஷண்ட்ஸ் கம்மியாயிட்டு வருது. ஆனால் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ், இதை பற்றி நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. ரோபோட்னாலே இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கும், நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு வராங்க. முன்னாடி வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொன்னதும் எல்லாம் பயந்துட்டு விடுவாங்க. ஐயோ அது வேண்டவே வேண்டாம், சின்ன தொலைவில் பண்ணுவேன்னுவாங்க. பட் என்ன ஆகும் காம்ப்ளிகேஷன் தெரியாது. ஆனால் இப்போ அது மாறியே போச்சு. இப்போ எல்லோரும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் பண்ணுறீங்கன்னா நான் வரேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் டெக்னாலஜி நாங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அட்வான்டேஜஸ்னு ப்ரூவ் பண்ணுறோம். பேஷண்ட்டுக்கு காமிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் நடக்கிறீங்கன்னு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பேஷண்ட்ஸ் எல்லாம். முதல் நாள் நடக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கே, பர்ஃபெக்டாக நடக்கிறேன்னு எப்படி அப்படின்னு தான் கேட்குறாங்க. So they are very happy. This is helping us do all these replacements to perfection. ரொம்ப அட்வான்டேஜியஸ். அண்ட் பிளட் லாஸ் கம்மி, பெயின் கம்மி, ரெக்கவரி ஃபாஸ்டர். அவங்க பழைய அதாவது தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே நடைய திருப்பி எங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா இது மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக டாக்டர், இந்த வீடியோ ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங் டாக்டர். பார்த்துருப்பீங்க மக்களே, ஸ்விம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்பர் பாடிக்கு மட்டும் பண்ணாமல் லோவர் பாடி மசில்ஸையும் பில்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம், சைக்கிளிங் எவ்வளோ முக்கியம், கெருப்பாக அந்த 8 மாதிரி போட்டு நடக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் டாக்டர் தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.